ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புரதச்சத்து நிறைந்த கடலை உருண்டை எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வெள்ளைப்பாகு எதுவுமே காய்ச்சி ஊற்ற போகிறதில்ல. ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக கடலை உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் வறுத்த நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது மொத்தமாக 1/4 கிலோ. இதை இந்த மாதிரி ஒரு முறத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கையாலேயே அந்த கடலை பருப்பை நம்ம தோல் எல்லாம் உரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கையாலேயே லைட்டாக கசக்கி விட்டுட்டோம்னா அதோட தோல் எல்லாமே உறிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஊதி ஊதி விட்டுட்டோம்னா அந்த தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்போட தோல் எல்லாத்தையுமே நம்ம உரித்து எடுத்துட்டோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மொத்தமாக சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு மிக்சியில் வச்சு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. கரெக்டாக ஒரு 2 சுற்று தான், அதுக்கு மேலே வேண்டாம். இப்போது இந்த கடலைப்பருப்பு வந்து நல்ல இனிப்பான கடலைப்பருப்பு. தமிழ்நாட்டோட சவுத் சைடு கிடைக்கிற கடலைப்பருப்பு எல்லாமே நல்ல இனிப்பாக இருக்கும். மற்ற பகுதிகளில் வந்து இந்த அளவுக்கு இனிப்பான பருப்பு கிடைக்காது. அதுக்கு நான் 2 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1/2 டம்ளர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்கள் பக்கம் வந்து இந்த அளவுக்கு இனிப்பான கடலைப்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்புக்கு 1/2 டம்ளர் சர்க்கரையே போதுமானது. அது கூட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். இதை சேர்த்தாச்சு. இப்போது மறுபடியும் மிக்சியில் வச்சு ஒரு 2 சுற்று சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 3/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். போதும், இதுக்கு மேலே வேண்டாம். மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கோவா ஷேப்பில் ஒரு கோவா பதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே நமக்கு கடலை உருண்டைக்கு பிடிக்கிறதுக்கு வேறு என்ன வேணும்? வெள்ளைப்பாகு எதுவுமே காய்ச்சி ஊற்ற தேவையே கிடையாது. நம்ம எவ்வளோ ஈஸியாக இப்போ கடலை உருண்டை பிடிச்சிடலாம் பாருங்கள். கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்தோம்னா நம்ம வெள்ளைப்பாகு கொஞ்சம் பக்குவமாக காய்ச்சி ஊற்றி அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிக்கிறாப்புல இருக்கும். இப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கோவா பதத்தில் நமக்கு கிடச்சிரும். நமக்கு உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்துடலாம். கையால் 2 தடவை நல்லா அமுக்கி விட்டுட்டு உருட்டி எடுத்தோம்னா அழகாக உருண்டை ரெடி ஆகிடும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கிடலாம். இப்போது எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம், இல்லை வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம். நம்ம அடுப்பில் வைக்காததுனால இது கெட்டு போகாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான புரதச்சத்து நிறைந்த கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மிக்சியில் கூட கொஞ்சம் கூட ஒட்டலை. குழந்தைங்களுக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக் நம்ம வீட்டிலையே அழகாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.